ஒரு காலத்தில் உலகம் அறியாத பேராபத்திற்குள் சிக்கிக்கொண்டது. மகிஷாசுரன் எனும் அசுரன் தனது கடின தவத்தின் மூலம் பிரம்மா தெய்வத்திலிருந்து அபாயகரமான வரங்களை பெற்றிருந்தான். இந்த வரங்களால் அவனுக்கு எந்த ஒரு தேவதைகளாலும் அழிக்க முடியாது. இந்த சக்தியின் முரட்டுத்தனத்தால் அவன் முழு உலகையும் வென்றான். மகிஷாசுரனின் கொடுங்கோன்மை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரையும் வேண்டிக் கொண்டனர். அப்போது இந்த 3 தெய்வங்களும் தங்கள் சக்திகளை ஒருமித்து ஒரு புதிய சக்தியை உருவாக்கினர். தேவிகளின் மகா சக்தியான மகா துர்கை, அந்த வலிமையான தெய்வியான மகிஷாசுர மர்தினி 10 கைகளில் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் ஆர்ப்பரித்து தோன்றினாள். அவள் அழகும் சாமர்த்தியமும் அதே நேரத்தில் வீரமும் மிக்கவளாக இருந்தாள். மகிஷாசுரன் தன் படைகளை அனுப்பினான். ஆனால் துர்க்கை தேவியின் கோபத்தில் எவரும் தப்பிக்க முடியவில்லை. பல நாட்கள் நடந்த போரின் முடிவில் மகிஷாசுரன் கடைசி முறையாக மிருக ரூபத்தில் வந்தான். ஆனால் துர்க்கை தேவி அவனை சிம்ம வாகனத்திலிருந்து பார்வையால் எரித்தாள். ஒரு கையால் அவனை அழுத்தி மற்றொரு கையால் சக்தியுடன் அவன் தூக்கி வீச 3ஆம் கையால் அவன் கழுத்தில் வாளை இறக்கியாள். ஒரு சமயம் மகிஷாசுரன் மனித ரூபத்திற்கே மாறினான். ஆனால் அப்போது கூட அவள் அவனை நிர்மூலமாக அழித்தாள். மகிஷாசுரனை ஒழித்தவள் என்பதால் மகா துர்கை மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த கதையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், தீமையை எவ்வளவு சக்தி பெற்றிருந்தாலும் நல்லதை முன்னேற்றுவதற்காக இறைவி எப்போதும் தோன்றி அதை அழித்து விடுவாள். இன்று நவராத்திரி, தசரா போன்ற திருவிழாக்களில் மகிஷாசுர மர்தினியின் மகத்துவத்தை கொண்டாடுகிறோம்.